டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த முந்திரி பக்கோடா இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். நார்மலாக போடுற பக்கோடாக்கள்லேருந்து இந்த முந்திரி பக்கோடா ரொம்ப வித்தியாசமானது. இந்த பக்கோடாவுக்கு முந்திரி பருப்பு எந்த பக்குவத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை இந்த வீடியோவோட இடையில சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த பக்கோடா செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம முந்திரி பக்கோடாவுக்கு சேர்மானம் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூனு பெருங்காய பொடி, பச்சை மிளகா, மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா எடுத்து இந்த அளவுக்கு நான் இடிகல்லில் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் தட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு தொளி நீக்கின இஞ்சி ஒரு 25 கிராம் இருக்கும். 25 கிராம் தொளி நீக்கி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் அளவுக்கு நைஸாக நச்சு அதையும் இதில் எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 12 பல் பூண்டு இருக்கும். அது நம்ம அந்த ரச பூண்டு தான். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் ஒரு 2 பூண்டு இருந்தாலும் போதும். 12 பல் இருக்குது. அதையும் தட்டி இந்த அளவுக்கு நைஸாக எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தா ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் இருக்கும். எடைன்னு பார்த்தா நம்ம வெங்காயம் பார்த்தா ஒரு 13 வெங்காயம் இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சது அதையும் இந்த அளவுக்கு தட்டி இந்த இடத்துல சேர்த்துருவோம். மல்லி இலை ஒரு கொத்து நல்லா பொடுசா வெட்டி அதையும் உள்ள சேர்த்துடலாம். கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு கொத்தை உருவி பொடுசா நறுக்கி அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சமையல் எண்ணெய் ஒரு 150 ml இதில் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி ஒரு 100 ml தண்ணி அதையும் இதில் சேர்த்துக்குவோம். உப்பு, இந்த பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டு இதையும் சேர்மான பொருளையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பக்கோடாவுக்கான முந்திரி பருப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். நாங்கள் உடைச்ச முந்திரி தான் சேர்த்துருக்குறோம். நீங்கள் முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த முந்திரி பருப்பு எதனால் ஊற வச்சு சேர்க்குறோம் அப்படின்னா, நார்மலாக முந்திரி பருப்பு நல்லா மொறுன்னு இருக்கும். அதை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது கருகி போக ஆரம்பிச்சிடும். அப்புறமா மாவு வேகிற வரைக்கும் எண்ணெயில் இருந்தது அப்படின்னா ரொம்பவே கருகி போயிடும். அதனால தான் ஊற வச்சு சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியில் ஊற வச்சு சேர்க்கறதுனால இந்த முந்திரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். அதனால் பக்கோடாவுக்குள்ளே இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் முந்திரி பருப்பு இந்த மாதிரி சேர்க்குறோம். இப்போ முந்திரி பக்கோடாவுக்கு கடலை மாவு மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த மாவும் சேர்க்க தேவையில்லை. அதனால் 1/2 கிலோ கடலை மாவு, நம்ம சொல்லக்கூடிய 150 கிராம் முந்திரி பருப்புக்கு 1/2 கிலோ கடலை மாவு, 300 கிராம்னா 1 கிலோ கடலை மாவு. சேர்மானங்களில் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நீங்கள் இதை விட குறைச்சி போட்டாலும் அந்த கடலை மாவோட அளவை இந்த மெஷர்மெண்ட்ல இருந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் கடலை மாவுன்னு பார்த்தா ஒரு 2.5 கப்பு இருக்கும். எப்பயுமே வந்து மாவு, அரிசி இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். மாவு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1/2 கிலோன்னு 2.5 கப்புக்குள்ளே வரும். இப்போ நல்லா இந்த முந்திரியோட எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 4 விரல் தான் வச்சுக்கணும். இந்த விரல்களை வச்சேவும் நம்ம அந்த தண்ணி, எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுலேயும் நல்லா கிளறி கொடுங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் சேர்க்கணும், இல்லைன்னா இதுவே சரியாயிடுச்சுன்னா இதோடு முடிச்சிடணும். நம்ம மாவு வந்து அந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கணும், அவ்வளோதான் இதோட மெத்தடு. நல்லா இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படலை. ஊற்றின எண்ணெயும் ஏற்கனவே ஊற்றின 100 ml தண்ணியும் தான். நீங்கள் புதுசாக போகிறவராக இருந்தால் ஆரம்பத்தில் கூட தண்ணியை குறைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவைப்பட்டால் கூட லேசாக தொளிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசையணும். நம்ம அப்படி எண்ணெயில் உதிரும் போது அப்படி உதுத்து விடணும். உதுத்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கோடா போடுறதுக்கு எண்ணெயோட சூடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம்லேயே வச்சு தான் போடணும். அப்போ தான் மெதுவாக பொரிஞ்சு வர்றதுக்கு சரியாக வரும். பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பக்கோடாவுக்கு மாவை வந்து எடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, எப்படியும் நம்ம பக்கோடா போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே சைஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உதுத்து விட்டுருங்க. எவ்வளவு பிடிக்குதோ எண்ணெய்க்கு தக்கன
நீங்கள் கூட்டி குறைச்சி உதுத்து விட்டுக்கலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மாவு போட்ட உடனே எண்ணெய் பொங்கி வரும். அதனால் கொஞ்சம் எதுக்கும் பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயோட அளவை குறைச்சி வச்சு போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே போட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஆன உடனே நம்ம அப்படி லேசாக கலந்து விட்டுக்கலாம். லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒன்று ஓலை வேக வச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக அப்பப்போ நல்லா புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு அப்படியே அந்த நுரை வந்து சப்புன்னு அடங்கிடும். சப்புன்னு அடங்கின பிறகு நமக்கு ரெடி ஆயிடணும். பக்கோடா வந்து பொரிஞ்சது ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு அந்த பக்கோடாலாம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக மாதிரி நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே நம்ம பக்கோடா பூரா அரிச்சு எடுத்துடலாம். பக்கோடா வந்து நல்லா ஆறின பிறகு தான் நல்லா முறுமுறுப்பு கிடைக்கும். நம்ம எடுக்கும்போது அது ஒரு மாதிரி வதங்கின மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு முந்திரி பக்கோடா நீங்களும் வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.